அந்த ஆரம்ப கட்டத்துல விஜே அப்படின்றது வந்து செலிபிரிட்டியோடைய அந்த கேட்டகரி தான். எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சும்மா கணக்கெடுத்து பார்க்கும்போது இட்ஸ் பீன் 16 இயர்ஸ். அதுக்குள்ள ஏஜ் டிவில போய் ஆங்கரா அப்படின்னு இருக்கிறப்போ ஸ்கூல்ல அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது செம்மையா இருக்குங்க. ஏதாவது மேம்க்கு பர்த்டே அப்படின்னா நான் வந்து டிவில போய் சொல்லுவேன், இந்த சாங் வந்து இந்த மேம்காக டெடிகேட் பண்றேன். நீங்க ஆங்கர் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க டிவி சேனல்ஸ் கால் பண்ணி பேசினது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ அப்போ வந்து ஆடம்ஸும் பெரிய செலிபிரிட்டி. அதுக்கப்புறம் கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ உங்களோட செலிபிரிட்டி இன்டர்வியூ பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க தனுஷ் சார் தான் இன்டர்வியூ. தனுஷ் சார் கூட லைவ் நான் வந்து பண்ணேன். ஸோ தட் இஸ் வெரி மெமரபிள். யூடியூப்ல பாக்குறதுல பரிதாபங்கள் ரொம்ப பிடிக்கும். சித்து விளாக்ஸ் வந்து பிடிக்கும். ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்னைக்கு என் கூட வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கைண்ட் ஆஃப் அவங்க இந்த சைடு இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து அவங்கள இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வி ஹேவ் த கார்ஜியஸ் தியா மேனன் வித் மீ. ஹாய் தியா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பரத், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி சீட்டை நம்ம கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிக்கிட்டோம். எப்படி இருக்கு அந்த சைடுல உட்கார்றதுக்கு? feels good. கேமரா முன்னாடி எப்படி அந்த சைடு இந்த சைடு எப்படி இருந்தாலுமே I enjoy. So okay, okay, good. nice. So ஒரு லாங் ஜர்னில சோ பீயிங் a VJ, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜிங் ஸ்டைல் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். பட் அந்த ஆரம்ப கட்டத்துல விஜே அப்படின்றது வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு செலிபிரிட்டியோடைய அந்த கேட்டகரி தான் அப்படி. ஸோ ஹவ் வாஸ் இட் லைக்? நீங்க அந்த ஃபீல் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆக்சுவலி என்ட்ரு ஆகும்போது எதுவுமே வந்து தெரியாது. பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங். ஐ வாஸ் ஜஸ்ட் இன்டு மை 10th ஸ்டாண்டர்ட். அப்போ உள்ள வரும்போது கோயம்புத்தூர், ஆமா கோயம்புத்தூர் லோக்கல் சேனல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஸோ சீரியஸ்னஸும் தெரியாது, எக்ஸ்போஷர் என்ன அப்படிங்கிறது தெரியாது, எதுவும் தெரியல. when I got an opportunity அப்படியே வந்துட்டு ஏறி போனது தான். பட் போக போக ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங். ரொம்ப பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டார்டிங் சும்மா அப்படியே வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சோம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லவ், எக்ஸ்போஷர் எல்லாமே எவ்ரிதிங் இட்ஸ் ஆல் கிளப் டுகெதர். ரொம்ப நல்லா இருந்தது. பட் எஸ், இட்ஸ் பீன் அ வெரி லாங் டைம். நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சும்மா கணக்கெடுத்து பார்க்கும்போது இட்ஸ் பீன் 16 இயர்ஸ். 16 years, wow. அதுக்குள்ள ஏஜ் from my 10th standard 16 years. Okay, got it. But இப்போ நாங்கெல்லாம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா காலேஜ் முடிச்சு ஒர்க் முடிச்சிட்டு, பட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு முடிச்சுட்டு டிவில போய் ஆங்கரா அப்படின்னு இருக்கிறப்போ ஸ்கூல்ல அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது செம்மையா இருக்குங்க. ஓகே, என் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வேற லெவல்ல கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஏதாவது மேம்க்கு பர்த்டே அப்படின்னா நான் வந்து டிவில போய் சொல்லுவேன், இந்த சாங் வந்து இந்த மேம்காக டெடிகேட் பண்றேன். அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இந்த காலர்ஸ் வர்ற ஷோ டைம். ஆமாமா, பசங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாங்க. அதாவது ஓன் ஸ்கூல்ல இருந்தே கால்ஸ் வந்தது உண்டா? பிராங்க் பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது இல்ல, காலேஜ் படிக்கும் போது எல்லாம் பிராங்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கிரீன் கலர் சுடிதார் போட்டீங்களா? சம்டைம்ஸ் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு வந்து தெரியாது. பட் இந்த மாதிரி ஃபன்னா ரொம்ப ஹாப்பியா நல்லா இருந்திருக்கும். ஓகே, பட் அது ஒரு மாதிரி நல்ல கிரீனிஷா இருக்கும். ஹாப்பி மொமெண்ட்ஸ். அதே மாதிரி தான் சன் மியூசிக்ல இருக்கும்போது கால் வந்து கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து லோக்கல் சேனல்ல இருக்கும்போது டைரக்டா கால் பண்ண கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்போம். பட் சன் மியூசிக்ல இருக்கும்போது அந்த மாதிரி கிடையாது. அவங்க கால் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க நம்ம கிட்ட பேசுறதுல. So that was also different. நிறைய லைவ் ஷோஸ் தான் வந்து நான் பண்ணிருக்கேன் சன் மியூசிக்ல இருக்கும்போது. ஓகே. பட் நீங்க வந்து அதாவது நீங்க ஆங்கர் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க டிவி சேனல்ஸ் கால் பண்ணி பேசினது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மேபி லைக் பெப்சி உமா அவங்களோட ஷோஸா இருக்கலாம் அந்த மாதிரி. பெப்சி உமா டைம்லலாம் ரொம்ப சின்ன பொண்ணு. இப்போ ஆடம்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அப்போ வந்து ஆடம்ஸும் பெரிய செலிபிரிட்டி. அவரோட காலுக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்போ வந்து 8th or 9th அந்த டைம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் கால் பண்ணி பேசியிருக்கேன் நான். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதான் இட் ஃபீல்ஸ் நைஸ்ல. அதுக்கப்புறம் கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் எப்படி கால் பண்ணும்போது அவங்க எக்ஸைட்டடா இருப்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஆடம்ஸ் கிட்ட லைவ்ல பேசியிருக்கேன். ஸோ உங்களோட செலிபிரிட்டி இன்டர்வியூ பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க தனுஷ் சார் தான் இன்டர்வியூ பண்ணீங்க. ஆமா, தனுஷ் சார் வந்து லைவ் ஷோல வந்து நான் இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செலிபிரிட்டிஸ் பண்ணிருக்கேன். எஸ்ஜே சூர்யா சாருக்காக வந்து நான் ரெக்கார்டட் ஷோ. ஓகே, தனுஷ் சார் கூட லைவ் நான் வந்து பண்ணேன். ஸோ தட் இஸ் வெரி மெமரபிள் மியூசிக்ல இருக்கும்போது. ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறீங்களா? இட்ஸ் பீன் லைக் இயர்ஸ். ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு. இப்போ தியா வந்து தனுஷ் சார் இன்டர்வியூ பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அந்த மென்டாலிட்டி? என்ன பேசுவீங்க இனிஷியலா? சார் ஃபர்ஸ்ட் என்னோட லைவ்ல நான் உங்களை பண்ண உங்ககிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு நான் அதை சொல்லுவேன் அந்த விஷயத்தை. ஏன்னா ஆஃப்டர் த லைவ்
அப்பதான் என் ப்ரொடியூசர் வெளில வந்துட்டு சூப்பரா பண்ணீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லைவ் இன்டர்வியூ மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னா அப்பதான் அவர் ஷாக் ஆறாரு. நல்ல வேளை இந்த விஷயம் முன்னாடி சொன்னா அவர் பயந்து போயிருந்திருப்பாரு. பட் ஹிஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பண்றீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து அவர் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாரு. ஸோ ஐ சே அங்க பிள்ளையார் சொல்லி போட்டேன், இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ், லைஃப் ஹஸ் ஆல்சோ சேஞ்ச்ட், இட்ஸ் பீன் a decade. யா ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ப்ரொமோஷனோ அதை பத்தி வந்து பேசுவேன். பட் இப்போ முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அவரோட கிராஃப்லேயே வந்து வண்டர்ஃபுல், ஹீஸ் டூயிங் வண்டர்ஸ். செம்ம ஒரு ஆக்டரா மாறி இருக்காரு. அப்பவும் சூப்பர் பர்சன், ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப ஹாப்பியா அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம், அந்த வைப்ஸே நல்லா இருக்கும். இன்டர்வியூ பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. அந்த தயக்கம் பயம் எல்லாம் முன்னாடி இருந்திருக்கும். ஆனா அவர் இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பேசும்போது. நம்ம குவெஸ்டின் கேட்குற மாதிரி வந்து இருக்காது, அவர் பதில் சொல்றதுல இருந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் மாதிரி வந்து இருந்து ரொம்ப நல்லா போகும் அந்த இன்டர்வியூ. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் so many years ஒரு இன்டர்வியூ பண்ணாலும் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் அதுக்கப்புறம் மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதா? யா நிறைய இன்டர்வியூஸ் நம்ம சன் டிவிக்காகவே நான் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய அவரோட மூவி ப்ரொமோஷன்ஸ் வந்து நான் பண்ணேன். அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸும் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ யா நிறைய பார்த்துருக்கேன். செம்ம. பட் அந்த ஆங்கரா இருந்துட்டு இப்போ நிறைய பேர் நடிக்கிறாங்க, பட் ரொம்ப நீங்க நடிக்கிறதுல ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கல. ஆமா, பண்ணதில்லை. ஏன்னா அப்போ வந்து நம்ம ஆங்கரிங்ல நிறைய ஃபோக்கஸ்டா வந்து இருந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் ஃபேமிலியில நிறைய ஃபோக்கஸ்டா இருந்தேன். இப்போ குழந்தை வந்துருச்சு, அதனால குழந்தைல ஃபோக்கஸ். எப்பவுமே லைஃப்ல ஒரு ஃபோக்கஸ். பட் கொரோனா டைம்ல தான் வந்துட்டு ஆங்கரிங் எல்லாமே நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ முன்னாடி எல்லாருமே சொல்லும் போது இல்லைங்க நான் வந்து நடிக்கவே வரமாட்டேன், ஒன்லி திஸ் அப்படின்ன மாதிரி எல்லாம் வந்து சொன்னேன். பட் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்ரிதிங், இந்த மீடியா, இந்த சினிமா எல்லாமே ஒண்ணுதான். அதனால ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். இப்போ அது கேட்டா ஐயோ நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். நவ ஐ அம் ரெடி. அப்படி ஏதாவது ஒரு பெரிய படம் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? 2-3 படம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டேட்ஸ் இஷ்யூஸ் ஆச்சு. அப்போதான் அந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வர டைம்ல வந்து டிராவல் பண்ணேன் நான் சிங்கப்பூருக்கு. அந்த டிக்கெட் கிடைச்சு போறதே பெரிய விஷயமா இருந்தது. பட் இந்த படமும் பெரிய விஷயமா இருந்தது. கரெக்டா நான் டிராவல் பண்ணி போய் ஒரு வாரம் கழிச்சு உங்க டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. எந்த படம்? ஹே சினமிகா அப்படிங்கிற படம் இருக்குல்ல, பிருந்தா மாஸ்டர் டைரக்ட் பண்ண படம். ஸோ அதுல வந்து ஃப்ரெண்ட் ரோல், ரொம்ப நல்ல நோட்டபிள் ரோல். ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அது வந்து எல்லாமே முடிவாச்சு. என்னோட காஸ்டியூம்ஸ், பேமெண்ட் எல்லாமே வந்து முடிவாச்சு. அதுக்கப்புறமா கைவிட்டு போச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. டிராவல் எல்லாம் பண்ணி அவைலபிள் இல்லாதனால. அதுக்கு முன்னாடி 2-3 படங்கள். பட் நோ ரெக்ரெட்ஸ், எனக்கு வர வேண்டியது கண்டிப்பா எனக்கு வரும். பட் ஒருவேளை அது பண்ணியிருந்தா இப்போ உங்க கரியர் கிராஃப் எப்படி இருக்கும்? ஒன்னும் பெருசா இருந்திருக்காது. அதியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கறதா இருந்திருக்கும். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருந்திருக்கும், அவ்வளவுதான். பட் பெரிய அதனால பெருசா ஒன்றும் இருந்திருக்காது. ஓகே ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்கிட்ட இன்னும் செட் ஆஃப் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் டு டூ அ டைம் ட்ராவல் அப்படின்னு வரப்போ எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃபை யூ வில் ரீவிசிட், எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃபை யூ டோன்ட் வாண்ட் டு விசிட்? டோன்ட் வாண்ட் டு விசிட் அப்படின்னால எதுவும் இல்லை. ஓகே, சில ஃபேஸஸ் கண்டிப்பா கசப்பா இருந்திருக்கும், யோசிச்சு பாக்குறதுக்கு வருத்தமா இருந்திருக்கும். பட் நோ ரெக்ரெட்ஸ். ஓகே. அதனால நிறைய விஷயங்கள் நான் கத்துருக்கேன். அதனால நிறைய விஷயம் லைஃப்ல நல்லதும் நடந்திருக்கு. ஸோ நாட் ரீவிசிட் அப்படின்லாம் இல்லை. பட் டு ரீவிசிட் அப்படின்னா ஐ திங்க் என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ், குழந்தையா இருக்கும்போது அந்த சைல்ட்ஹுட் டேஸ். ஏன்னா எந்த டென்ஷன்ஸும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை. ஹோம்வொர்க் டென்ஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கலையா? இல்ல, நான் வந்து படிப்பேன். ஆனா அது பெருசா டென்ஷன் எடுத்து போட்டு படிச்சு ப்ரெஷர்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் ஹாப்பியா இருப்பேன். எனக்கு விளையாட பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், அப்புறம் அக்கா கூட சண்டை போட பிடிக்கும். அம்மா விதமா சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அடிக்கடி யோசிப்பேன். அந்த பிரேக் டைம்ல எங்க வீடு பக்கமா இருந்துச்சு ஸ்கூல்ல. ஸோ சீக்கிரமா வருவேன். எங்க அம்மா தயிர் சாதம், அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. அக்கா கிட்ட நான் அடிக்கடி ரீகலெக்ட் பண்ற விஷயம் ஞாபகம் இருக்கா, நம்ம போய் இந்த மாதிரி சாப்பிட்டு உடனே ஸ்கூலுக்கு போவோமே. ஸோ அது ரொம்ப ஒரு லவ்லியான டைம் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ். எங்க ஃபேமிலி ஃபோக்கஸ்டா மட்டும் இருந்தது. இப்ப இருக்கிற காலத்துல இருக்க மாதிரி இந்த இன்டர்நெட், டிவி ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்ல. 90s கிட்ஸ் நம்ம. சோ மோர் ஆஃப் ஃபேமிலி, ஸ்கூல், ஃபன், ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மிஸ் பண்றேன். சூப்பர். சோ இஃப் யூ குட் ஓன் அ ப்ராப்பர்ட்டி இன் திஸ் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்ட், எங்க நீங்க வந்து ஓன் பண்ணுவீங்க அண்ட் என்ன ஓன் பண்ணுவீங்க? ஹோட்டல்ஸ் ஆர் எனிதிங்? This place. Okay, I'm a nature loverங்க. Okay. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ கொஞ்ச நாள் வெக்கேஷன்ல நீங்க வந்து ஒரு சிட்டி சைட்ல ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுமா, இல்ல ஒரு வில்லேஜ் சைடானா ஐ ப்ரிஃபர் வில்லேஜ். அண்ட் இந்த நேச்சர் லவருங்கிறதுனால சுத்தியும் காடு, அதுக்கப்புறம்
நல்ல பறவைகள் சத்தம், அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சி, அதுக்கு நடுவுல ஒரு பியூட்டிஃபுல்லான பில்டிங், கண்ணை திறந்து பார்க்கும் போதே காலைல பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் சன்செட். ஸோ அந்த மாதிரி பர்சன் தான். அதே மாதிரி பீச் பர்சன் தான். ஸோ அமைதியான ஒரு இடத்துல, அது உலகத்துல எங்க இருந்தாலுமே இட்ஸ் ஓகே, அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் என்னோட ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். அது சுவிட்சர்லாந்து வேணா இருக்கலாம். ஏன்னா எனக்கு சுவிட்சர்லாந்து போய் அந்த ஃபீல் வந்து கிடைச்சிச்சு. பச்சை பசேன்னு அழகழகா குடிசை வீடு மாதிரி அங்கங்க நிறைய ஃப்ளவர்ஸ். ஸோ அதில் பார்க்கும்போது மனசுக்கு நல்ல ஒரு ஃபீல் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது பாலி போகும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடைச்சிச்சு. இல்ல நம்ம ஊர்லயே ஊட்டில ஒரு வீடு வாங்கி போட்டுறலாம். ஆமா, எங்க இருந்தாலும் ஓகே. எனக்கு அமைதியான ஒரு இடத்துல அழகான போன் இன்டர்நெட் எல்லாம் இல்லாம இருந்தா ஓகே. சோ அது இப்போ உங்களோட ரிட்டையர்மென்ட் பிளான் நம்ம வச்சுக்கலாமா? யா, ரிட்டையர்மென்ட் பிளான் ஆர் ஐ மீன் ரிட்டையர் பிளான் ஆர் எனிவே நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும்போது ஜஸ்ட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் யுவர் ஸ்கெட்யூல் நான் அதை பண்ணுவேன். ஓகே, லைக் அது வந்து நீங்க பண்ணுவேன், பட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் நான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்ப ஃபேமிலியோட எங்க ஏதாவது போறதா இருந்தா நான் இந்த மாதிரி பிளேஸ் தான் சூஸ் பண்ணுவேன். அங்க போய் வந்து அடிக்கடி இருந்துட்டு வருவேன். அப்படியே கொஞ்சம் ரெஜுனேட்டா நோ இன்டர்நெட் எல்லாமே கட். இல்ல அப்படி இருந்தது இல்ல. அடிக்கடி ஸ்டோரி எடுப்போம், ஐயர் அப்படின்னு ஸ்டோரி போடுவோம், போஸ்ட் போடுவோம். சோ இப்போ அப்படி இருந்தது இல்ல. பட் எல்லாமே என்னால இருக்க முடியும். எனக்கு அது பிடிக்கும். ஓகே, எனக்கு அது ஒரு நாள் பிக் பாஸ் போறேன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லங்க இல்ல, அதுவும் क्वेश्चनா இல்ல நான் கேக்குறேன். இல்ல என்ன அந்த போன் இல்லாம நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போறாங்க. பட் நிறைய பேருக்கு அது ஒரு ஆசையா இருக்கும், ஒரு பக்கெட் லிஸ்டா கூட இருக்குல சிலருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தான். பட் பிக் பாஸ் மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போடக்கூடாது. போன் இல்லாம எங்கயாவது ஹாப்பியா இருக்கிற இடம்னா ஓகே. பட் இந்த ப்ரெஷர் நம்மளே டெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம இதுக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு இருந்திருக்கான்னு எனக்கே பயப்படுத்துற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியே காமா ஹாப்பியா இருக்கணும். ஓகே, அதாவது இப்போ நீங்க உங்க லைஃப்ல நிறைய செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா? யாருக்கு வந்து இவர் சூப்பர் எக்ஸைட்டட்? அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கபாலி படத்துல வந்து நெக்ஸ்ட் டே ராதிகா ஆப்தே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பார்க்கணும், நைட்டு பூரா ஒரு மென்டாலிட்டி, அந்த மாதிரி ஏதாவது செலிபிரிட்டிக்கு இருந்திருக்கா? எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஓகே, ஏன்னா பாக்குற வரைக்கும் அவர் தான் பார்க்க போறேன்னு எனக்கு வந்து தெரியல. பார்த்ததுக்கு அப்புறமா 1-2 நாள் ஆச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. நீங்க சொன்ன ஆல்மோஸ்ட் சேம் சிச்சுவேஷன் தான். பட் அவங்க வந்து பார்க்க போறதுக்கு முன்னாடி எக்ஸைட்டடா இருப்பாங்க. பட் நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்தவருங்க, நம்ம வந்து பார்க்கும்போது அவரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருப்போம். அவருடைய ஸ்டைல், அவர் பேசுற விதம், அவரோட டான்ஸ், வாட் நாட் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை நேர்ல பார்த்து பேசினது ரொம்ப ரொம்ப மெமரபிளா இருந்தது. அவரு வந்து பார்த்து நம்ம ஷோஸ் பார்த்தலாம். அவங்களோட வைஃப் பக்கத்திலே தான் இருந்தாங்க. லதா மேம் கிட்ட சொன்ன, மேம் டிவி ஆங்கர் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அது போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் தலைவர்கிட்ட பேசி போட்டோல எடுத்தேன். அந்த மாதிரி ஃபீல் எனக்கு அவர்கிட்ட இருந்தது. ஓகே, ஆசம். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு நீங்க ஆங்கர் ஆனீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் அந்த யங் ஏஜ்ல உங்களுக்கு ஆங்கர் ஆகணும்னு தோணுச்சு? பிகாஸ் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆசை வருமானது சொல்ல முடியாது. அந்த 10th எனக்கு ஆசையே இல்லைங்க. எனக்கு அதான் சொன்னேன், ஆக்சிடென்டல் ஆங்கர். நான் வந்து நிறைய எலக்யூஷன் கான்டெஸ்ட்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், வின் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அவரோட தான் அந்த சேனல். ஸோ பேசிக்கலி அன்னைக்கு ஒருத்தங்க வரல, அதனால அந்த ஸ்பான்சரை கவர் பண்றதுக்கு பேசுற யாராவது வேணுங்கிறதுனால என்னை வந்து கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போட சொன்னா கூட பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதுக்குள்ள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ அது ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விஷயம், எதுவுமே பிளான்டு கிடையாது இந்த விஷயத்துல. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆசை இருந்தது? என்ன டான்ஸ் ஆடுவேன் நான். சன் டிவில ரியாலிட்டி ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், சூப்பர் டான்சர் அப்படின்னு. ஸோ டான்சரா இருந்திருக்கேன். அண்ட் ஆங்கரிங் இல்ல, எலக்யூஷன் அங்கங்க. டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்ல? இல்ல ஏன்னு தெரியல எனக்கு. டாக்டர் இன்ஜினியர் அதெல்லாம் ஐ திங்க். தவிர வேற ஏதாவது ஐ டோன்ட் நோ. அந்த மாதிரி எந்த ஐடியாவும் வந்து இல்ல. படிப்பேன், ஆனா நான் படிச்சு ஒரு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா இல்லை. கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். பட் எனக்கு அந்த மாதிரி ஆசையில இருந்ததே கிடையாது. லக்கிலி ஐ திங்க் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரதுக்கு முன்னாடி 10th இதுக்குள்ள வந்ததுனால இது எனக்கு அப்படியே அமைஞ்சிச்சு. பட் எனக்கு கல்ச்சுரல் சைடு ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், எலக்யூஷன் கான்டெஸ்ட்ல பங்கேற்க பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு. பெருசா வராது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடிச்சு அடுத்த உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் பேரு என்ன ஆகணும்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்கல்ல, ஏதாவது ஒன்று சும்மா? நான் டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் 3rd 4th ஸ்டாண்டர்ட்ல நினைக்கிறேன். அப்புறம் அட்வொகேட் ஆக பிடிக்கும். நான் நிறைய பேசுவேங்கனால எங்க அம்மா வீட்டுல எப்பவுமே சொல்லுவாங்க, நீ எல்லாம் அட்வொகேட் தான். அப்புறம் நான் சொல்லுவேன் கிரிமினல் லாயர் ஆவேன். ஸோ ஐ திங்க் அப்போ அந்த ஒரு ஐடியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிரிமினல் லாயர் ஆயிருந்திருக்கேன். கிரிமினல் லாயர். ஆமா.
ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை கண்ட்ரீஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க? அண்ட் இப்போ சிலருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஏதாவது திங்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்றது ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்குறது உண்டா? இல்லை நான் ரொம்ப எனக்கு ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ண மாட்டேன். பட் எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணாலும் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிடுவேன். அது ஒரு சொவெனியர் மாதிரி. ஏன்னா அதான் சீப்பாகவும் எல்லா கண்ட்ரிலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வாங்கி வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ல எல்லாம் வந்து ஒட்டி ஃப்ரிட்ஜில் வந்து அந்த மேக்னெட்ஸ் ஒட்டி வைப்பேன். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 19 கண்ட்ரீஸ் வந்து விசிட் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய இருக்குங்க. ஸோ எஸ், ஸோ ஃபார் 19 கண்ட்ரீஸ். சென்னையில் வந்து நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை அப்படின்னு என்னது? இப்போ பசங்களுக்குலாம் வந்து அட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, சும்மா போயிட்டு அட்டினா ஜாலியாக போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ரெகுலர் ஸ்பாட். அப்படி தியாக்கு ஏதாவது ரெகுலர் ஸ்பாட் இருக்கா சென்னையில்? எனக்கு திருவான்மியூர் பீச் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அங்கே நிறைய மெமரிஸ் இருந்திருக்கு. ஓகே. நிறைய ஷூட்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறைய ப்ரோமோஸ் அங்கே வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மோர் தாத்தா இருக்காரு, கேமராமேன் பார்க்க நிறைய மோர் தாத்தா கடையில் குடிச்சிருக்கீங்க. மோர் தாத்தா கடைக்கு நானும் எங்கள் அக்காவும் வாக் பண்ணி பீச் ஓரமாக தான் இங்கே முன்னாடி இருந்த வீடு இருந்தது. ஸோ வி யூஸ் டு கோ ஃபார் வாக். ஓகே. அப்புறம் ஜிம் அங்கே தான் இருந்தது, ஜிம் போவேன். ஸோ எல்லாமே அந்த பீச் ஓரமாக இருந்ததுனால எனக்கு அந்த பீச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், திருவான்மியூர் பீச். ஓகே. ஸோ நீங்களும் அக்கா எப்படி பார்ட்னர்ஸ் இன் கிரைம் வந்து? ஆமாம், பார்ட்னர்ஸ் இன் கிரைம். ஏதாவது கிரைம் பண்ணியிருக்கீங்க? ஐயோ, நீ அவ்வளோ பெரிய கிரைம் இல்லை, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன கிரைம், வீட்டுக்குள்ள கிரைம்ஸ். நானும் அவ்வளோ பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தான் வந்து எடுப்பேன். ஸோ யா, யூ கேன் சே லைக் தட், பார்ட்னர்ஸ் இன் எவ்ரிதிங். ஓகே. பட் இந்த கல்யாணம் நடக்கிறப்போ லைக் அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணுன்ற விஷயம் வரப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாண்ட் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலி. ஐயோ மாறிடுவாங்களோ, ஏன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு இல்லை, அதனால பயந்துட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறமும் அவங்க அதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் நானும் கற்றுக்கிட்டேன், ஒரு நானும் கல்யாணமான இந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, தட் ஹேஸ் டு பி த சேம் அப்படின்னு. பட் என்னோட லவ் மேரேஜ் வேற, அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ இட் வாஸ் த சேம் ஒன்லி. டச் வுட், லக்கிலி அந்த மாதிரி எதுவுமே மாறல. ஆசம் ஆசம். ஸோ சிங்கப்பூர் வந்து உங்க புகுந்த வீடா இருந்தது. இப்போ லைக் யூஆர் இன் இந்தியா, லைக் எது உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு மாதிரி பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும்? நம்ம ஊர் தான். ஏன்னா சிங்கப்பூர் இஸ் a beautiful country, sophisticated, செம லக்ஸூரியஸான ஒரு கண்ட்ரி, எல்லாம் ஓகே. பட் அவே ஃப்ரம் மை ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தொழில், என்னோட சந்தோஷம் எல்லாமே இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தருக்காக மட்டும் வந்து போனது தான் சிங்கப்பூர். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பட் என்னுடைய ஹாப்பினஸ் எல்லாம் இங்கே தான், மனசு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வா வா வந்துரு அப்படின்னு. ஸோ இப்போ ஆஃப்டர் டெலிவரி இங்கே தான், அவ்வளோதான். இப்போ செட்டில் இயர், ஹாப்பிலி செட்டில் இயர் இன் இந்தியா. எங்கே இப்போ நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன், இவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணாலும் நம்ம ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே இல்லைங்க. எல்லா ஊருக்கு போகலாம், ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், அழகான மெமரிஸ் இருக்கும். பட் என்னோட சந்தோஷம் வந்து இங்கே தான். ஓகே, நம்ம ஊர் தான். ஃபாரின்லாம் போயிட்டு வந்தோன்னு எங்கேயாவது போவீங்களா ஸ்பெசிஃபைடா, ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர்? எல்லா ஊருக்குமே போனா ஒரு வாரம் அந்த ஊரோட ஒரு வாரம் கூட இல்லை, 3-4 நாள் அந்த ஊரோட இப்போ இட்டலி எல்லாம் போனப்போ அப்படியே ஐ லைக் பாஸ்தா. இங்க இருக்கும் போதெல்லாம் இங்க இருக்கும் போது நம்ம இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தேடி தேடி போவோம். அங்க போனான்னு யார் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிட்டு போவாங்க. 4 நாளுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஆயிடுவோம்ல. ஸோ இங்க இந்தியா வந்தோடனே ஃபர்ஸ்ட் எங்கேயுமே ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, எங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டுருவேன். நாங்க இருக்கும்போது என்னெல்லாம் சாப்பிட தோணுதோ, ஐ எம் அ ஃபுடி. ஸோ எல்லாமே எழுதி, அம்மா வந்தோடனே ஒரு நாள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அம்மா சாப்பாடு தான் நான் மிஸ் பண்ணுவேன், வந்தோடனே அதான் சாப்பிடுவேன். ஓகே, லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது என்ன ஃபேவரட்? மீன் குழம்பு. ஓகே, கேரளா ஸ்டைல். எவ்ரிதிங் ஷி மேக்ஸ், எல்லா ஸ்டைலும் பண்ணுவாங்க. சோ மீன் குழம்பு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். செய்வீங்களா? ஓ செய்வேன். அந்த மேரேஜ் ஆன டைம்ல கத்துக்கிட்ட பல வித்தைகள்ல இதோட சமைப்பேங்க. ஓகே, சோ அந்த விஷயத்துல இப்போ ஓகே. நான் எல்லாத்துலயுமே குட் மார்க், ஃபுல் மார்க் வாங்கி வச்சிருக்கேன். சோ உங்களோட டிஷ்ல உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது? பிரியாணி. ஓ பிரியாணி, லெமன் ரைஸ். ஏன்னா நான் பிரியாணி லெமன் ரைஸ் மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இல்ல நல்லா தான் சமைப்பேன். ஐ திங்க் ஹி லைக்ஸ் போத். அவருக்கு லெமன் ரைஸ் அவரோட ஃபேவரட், ரொம்ப ஈஸியான டிஷ், அதனால அடிக்கடி பண்ணுவேன். பட் ஹி லைக்ஸ் when I make biryani also. அடுத்த ஒரு கேட்க வந்து இல்லை, எனக்காவது ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டதுமா லெமன் ரைஸ் சூப்பரா இருக்கு. வாய்ப்பு இருக்கு, நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது நான் பிரியாணி கொண்டு வரேன், அது லெமன் ரைஸ் பிரியாணின்னு நீங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு கொண்டு வாங்க, நான் கண்டிப்பா பாக்குறேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது, லைக் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கூலான ஒரு இன்டர்வியூவா இருக்கு. சோ இப்போ அடுத்து எதை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்காங்க? மீடியால என்ன வேலைனாலும் வந்து நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பிகாஸ் ஒரு பிரேக், நடுவில் நிறைய பிரேக் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஆசைக்காக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்முங்கிறதுனால
ஆங்கரிங், மாடலிங், இன்ஃப்ளூயன்சர் ஆக்டிவிட்டி, vlog எடுக்க vlog. ஆமா இப்ப அது பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கு vlog. நீங்க வேற vlogs பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லங்க நடுவுல பண்ணேன். பட் உண்மையாலுமே இந்த யூடியூப்ல இவ்ளோ கண்டினியூஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நம்மளால அது கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியல. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒர்க்கே இதுக்குள்ள தானே இருக்கு. நிறைய டிராவல் பண்றோம், இது பண்றோம் அப்படிங்கறனால அந்த இடத்துலயும் போய் மறுபடியும் கேமரா வச்சு எடுக்கணுமேங்கிற ஒரு லேசினஸ்னால எனக்கு அது கண்டினியூ பண்ண முடியல. பட் ஐ லைக் தட் ஆல்சோ. மேபி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதையும் வந்து பண்ணுவேன். பட் ஃபுல் ஃபிளெஜ்ட் யூடியூப் சைட் வரல. அதுவும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எவ்ரிதிங் இஸ் தேர் மை லிஸ்ட். ஓகே. பட் ஏதாவது ஃபேவரட் vlogs மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல டிராவல் பண்ணும்போது எடுக்கிற vlogs. அப்ப இல்ல நீங்க யூடியூப்ல பாக்குறதுல சம்திங் எனக்கு பரிதாபங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு கேட்டேன் சித்து vlogs வந்து பிடிக்கும். vloggingல வந்து கேட்டேன்னா அது பிடிக்கும். So thank you so much for the wonderful time. So 2025ல Yes. ஒரு சூப்பர்பான சீரியல் உங்களுக்கு வந்து நாங்க பார்க்கணும். அந்த படத்துலயும் பார்க்கணும். Yes. ரெட்லி சேர்த்து உங்களோட வாயில சக்கரை அள்ளி கொட்டதான் ஐயோ. சக்கரையா? ரொம்ப நன்றி. நைஸ் டாக்கிங் டு யூ. Thank you so much Riya. 25ல பெரிய ஆங்கரா வந்து பார்க்கணும். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much for the wonderful time. கண்டிப்பா நீங்களும் நிறைய ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹாப்பியா இருந்தது. Thank you very much.